Hi everyone, I'm Ram. Monthly $1,000 இருந்து $5,000 வரைக்கும் எப்படி affiliate marketing மூலியமா சம்பாதிக்கின்ற சீரீஸ்ல இருக்கோம். இதுல 30 வீடியோ போடுறேன்னு இருக்கேன். இது வரைக்கும் நம்ம 24 வீடியோ பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ டே 25. இந்த 25வது வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னாக்கா கூகுள் அனலிட்டிக்கை எப்படி நம்மளோட வெப்சைட்ல சிங்க்ரனைஸ் பண்றதுன்றதை பார்க்க போறோம். இந்த கூகுள் அனலிட்டிக்கோட ஃபங்க்ஷன் என்னதுன்னு முதல்ல பார்த்துருவோம். ஓகே, உங்களோட வெப்சைட்ல ஒரு நாளைக்கு எத்தனை பேர் விசிட் பண்ணுறாங்க, ஒரு மாதத்தில் எத்தனை பேர் விசிட் பண்ணுறாங்க, ஒரு வருஷத்தில் எத்தனை பேர் விசிட் பண்ணுறாங்க, இப்படி எல்லா விதமான டீட்டெயிலும் இந்த அனலிட்டிக் மூலிமா நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடியன்ஸ் வந்துட்டு எங்கேருந்து வராங்க, எந்த கண்ட்ரிலேருந்து வராங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். மற்றும் எவ்வளோ நேரம் உங்கள் வெப்சைட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எந்த பேஜில் ரொம்ப நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எந்த பேஜை விசிட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலும் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம்தான் இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ். ஆக இந்த கூகுள் அனலிட்டிக்ஸை உங்களோட வெப்சைட்டில் சிங்க்ரனைஸ் பண்ணுறது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம இந்த கூகுள் அனலிட்டிக்ஸை நம்மளோட வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் எப்படி சிங்க்ரனைஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் அனலிட்டிக்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த பேஜ் உங்களுக்கு வரும். இந்த இடத்துல ஸ்டார்ட் மெஷரிங் பண்ணிடுங்க. ஸோ இந்த அனலிட்டிக் உங்களோட பேர் என்ன வைக்க போகிறீங்களோ அந்த பேர் நீங்கள் வைக்கலாம். ராம் ஃபார் யூன்னு வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல பேர் கொடுத்துருங்க. இந்த இடத்துல உங்களோட லொக்கேஷனும் டைமும் செட் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு மலேசியா செட் பண்ணுறேன். GMT 8.0 அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல செலக்ட் ஒன். ஸோ எந்த இண்டஸ்ட்ரின்னு கிளிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல எதெல்லாம் நீங்கள் டிக் பண்ண போகிறீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அண்ட் தென் க்ரியேட் பண்ணிடலாம். இந்த இடத்துல உங்களோட கண்ட்ரி போட்டுட்டு தென் டேர்ம்ஸ் வந்துட்டு அக்செப்ட் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஐ அக்செப்ட் போட்டுருங்க. நம்ம இப்போ கூகுள் அனலிட்டிக் அக்கௌண்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா உங்களோட வேர்ட்பிரஸ் வெப்சைட் போயிருங்க. இந்த இடத்துல ப்ளகின்ஸ் போயிட்டு ஆட் நியூ ப்ளகின் போங்க. ஸோ இப்போ நம்ம அனலிட்டிக் ப்ளகின்ஸ் வந்துட்டு நம்மளோட வெப்சைட்டில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ ப்ளகின்ஸ் போயிட்டு நியூ ப்ளகினில் சைட் கிட் பை கூகுள்ன்ற சர்ச் பண்ணுங்கள். இந்த ப்ளகின்ஸ் வரும். இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் கொடுத்துருங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் கொடுத்துட்டேன். ஸோ அதெல்லாம் இங்கே ஆக்டிவேட் காட்டுது. ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இங்கே இந்த இடத்துல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இங்கே சைட் கிட் இருக்குது. சைட் கிட் டேஷ்போர்ட் போயிருங்க. இப்போ இந்த இடத்துல சைன் வித் கூகுள் அண்ட் தென் சைன் வித் கூகுள் உங்களோட இமெயில் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்துருங்க அண்ட் ப்ராசீட். இந்த இடத்துல அலோவ். இப்போ நம்ம சைட்டை ஆட் பண்ணோம். ஸோ ஆட் சைட். இந்த ப்ளகின் சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அண்ட் கோ டு டேஷ்போர்ட். இப்போ நீங்கள் டேஷ்போர்ட் போனீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த இடத்துல கனெக்ட் சர்வீஸ் பண்ணிடுங்க. அனலிட்டிக்கை கனெக்ட் சர்வீஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இமெயிலை இங்கே ஆட் பண்ணிடுங்க அண்ட் கண்டினியூ. இந்த இடத்துல உங்களோட அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிடுங்க அண்ட் கான்ஃபிகர் கொடுத்துருங்க. ப்ரொசீட். நம்மளோட கூகுள் அனலிட்டிக்கில் வந்துட்டு வெப் கிளிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல உங்களோட யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணிடுங்க. www.ramforyou.com கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல கிரியேட் ஸ்ட்ரீம் கொடுத்துருங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்மளோட அனலிட்டிக் வந்துட்டு கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளோட கூகுள் அனலிட்டிக்கை வந்து நம்மளோட வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட கூகுள் அனலிட்டிக் வந்துட்டு நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு இது ஒர்க் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போ நம்மளோட அனலிட்டிக் வந்துட்டு சிங்க்ரனைஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம செக் பண்ணிடுவோம் இது ஒர்க் ஆகுதான்னு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரியல் டைம் போங்க. இப்போ தான் நம்ம இந்த கூகுள் அனலிட்டிக்கை இந்த வெப்சைட்டில் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால் 0 வியூவர்ஸ். நான் வந்து இந்த வெப்சைட் வந்துட்டு இன்னொரு விண்டோஸ் நான் திறக்க போகிறேன். ஸோ திறந்துட்ட பிறகு இது வந்துட்டு நம்பர் சேஞ்ச் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ நான் இந்த இடத்துல ராம் ஃபார் யூ சர்ச் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. இப்போ நம்ம இந்த வெப்சைட்டில் போவோம். ஸோ இந்த இடத்துல ராம் ஃபார் யூ இருக்குது. நான் அந்த கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நான் இங்கே திறந்துட்ட பிறகு இந்த இடத்துல 1 யூசர்னு வந்துருச்சு. ஸோ ஆக நம்மளோட வியூஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல கவுண்ட் ஆகி. ஆக இந்த கூகுள் அனலிட்டிக் மூலிமா நீங்கள் எவ்வளோ டிராஃபிக் உங்களுக்கு வருது, எந்த பேஜில் ரொம்ப பார்க்குறாங்க, எந்த நாட்டிலேருந்து பார்க்குறாங்க, எவ்வளோ நேரம் உங்களோட வெப்சைட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இப்படி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் டீட்டெயிலாக இந்த கூகுள் அனலிட்டிக் மூலிமா நீங்கள் பார்க்கலாம். ஆக இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களும் உங்களோட வெப்சைட்டை சிங்க்ரனைஸ் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்.
மறந்துடாம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு 4 பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் உங்களால் இதனால் பயனடைவாங்க நம்புகிறேன். இந்த 30 வீடியோஸை நான் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 30 நாள் முடிஞ்ச பிறகு நீங்களும் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டராக ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ ஆக நம்பிக்கை தளர விடாதீங்க. மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.